அட்ரஸ் இல்லாமல் போய்விடுவார் விஜய். விஜயகாந்துக்கு ஏற்பட்ட நிலைதான் விஜய்க்கு வந்த எச்சரிக்கை. கடவுளுடன் மக்களுடன் தான் கூட்டணி என 2006ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கட்சி தொடங்கிய ஒரு வருடத்திற்குள் விஜயகாந்த் கூட்டணி இல்லாமல் தனித்து தமிழகம் முழுவதும் 234 தொகுதியில் போட்டியிட்ட அவருடைய கட்சி விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் மட்டுமே கட்சி சார்பில் வெற்றி பெற்றார். மற்ற தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் பெற்றாலும் கூட அது விஜயகாந்துக்கு எந்த விதத்திலும் பயன்படவில்லை. இதில் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுகவுக்கு செல்ல விடாமல் விஜயகாந்த் தடுத்ததன் மூலம் அதிமுக அந்த தேர்தலில் தோல்வியை தழுவியது. திமுக மைனாரிட்டி ஆட்சியை நடத்தியது. அந்த வகையில் விஜயகாந்த் கட்சி தொடங்கியது 2006 சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கே லாபத்தை பெற்றுத்தந்தது. அதன் பின்பு அடுத்தடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜயகாந்த் அவரால் வாக்கு வங்கியை மட்டுமே நிரூபிக்க முடிந்ததே தவிர வெற்றி இலக்கை விஜயகாந்தால் எட்ட முடியவில்லை. 2011 சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்த விஜயகாந்த் மிக குறுகிய காலத்தில் ஜெயலலிதாவுடன் சண்டையிட்டு அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய பின்பு தொடங்கியது அவருடைய அரசியல் வீழ்ச்சி. அடுத்து 2016இல் மக்கள் நல கூட்டணி என்கிற பெயரில் விஜயகாந்த் அமைத்த கூட்டணி பல இடங்களில் டெபாசிட் இழந்து அத்துடன் விஜயகாந்த் அரசியல் முடிவுக்கு வந்தது. தற்பொழுது விஜயகாந்த் போன்று விஜயும் தனித்து போட்டியிட்டால் விஜய் நிற்கும் தொகுதியில் மட்டும் வேண்டுமானால் வெற்றி பெறலாமே தவிர அவரை தவிர கூடுதலாக ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியாது. மேலும் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி விஜயுடன் கூட்டணி வைத்தால் திமுக வாக்குகளை பிரித்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு உதவி செய்யலாமே தவிர விஜய் ஆட்சியை பிடிக்க முடியாது. 2016இல் மக்கள் நல கூட்டணியால் விஜயகாந்துக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலைதான் இந்த கூட்டணியால் விஜய்க்கு ஏற்படும். ஆனால் விஜய் அதிமுக பாஜக உடன் கூட்டணி அமைத்தால் இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும். அதிமுக விஜய் துணை முதல்வராக ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாண் அரசியலில் வெற்றி பெற்று ஜொலிக்கிறாரோ அதே போன்று தமிழகத்திலும் விஜய் ஜொலிக்கலாம். வரும் 2026 முதல் 2031 வரை துணை முதல்வராக விஜய் இருந்து கொண்டு தன்னுடைய கட்சியின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தலாம். அடுத்து 2031இல் விஜய் தன்னுடைய தலைமையில் தனித்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் தமிழக முதலமைச்சராக வாய்ப்பு உள்ளது. இதை தவிர்த்து விஜய் தனித்து போட்டியிட்டால் அல்லது மக்கள் நல கூட்டணி போன்று ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் விஜயகாந்துக்கு என்ன நிகழ்ந்ததோ அதே நிலைதான் விஜய்க்கும் நடக்கும் என எச்சரிக்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். அந்த வகையில் விஜய் தற்பொழுது எடுக்கும் முடிவுதான் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். எம்ஜிஆர் கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிக்க 7 வருடமானது. இருந்தும் எம்ஜிஆர் கட்சி தொடங்கியதும் அவருடன் இருந்தவர்கள் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனால் தற்பொழுது விஜய் பக்கத்தில் இருப்பது அரசியல் அனுபவம் இல்லாத புஷி ஆனந்த்.